வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம்னா எம்ஐ வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் 8வது ஐபிஎல் மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பிச் ரிப்போர்ட்ல இருந்து பிச்சோட வியூ, பிச்சோட பவுண்டரி லைன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இதுவரைக்கும் குபேரா ஃபேண்டசி ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதுக்கு டியோ ஆப்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டியோ ப்ரோ அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டியோ கிளிக் பண்ணீங்கன்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டியோ விளையாடுவோம். இந்த ப்ரோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 செட்டு கொடுத்துருப்பாங்க. சோ இப்போ வந்து இந்த செட்ல இருந்து 5 பேர்ல இருந்து ஒருத்தரை சூஸ் பண்ண போறோம். இந்த 5 பேர்ல இருந்து ஒருத்தரை சூஸ் பண்ண போறோம். மொத்தம் முன்னாடி டியோனா ஒரு பிளேயரை சூஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்பனண்ட் கூட விளையாடுவோம். இப்போ நம்ம 2 பிளேயரை சூஸ் பண்ணுவோம், நம்ம ஆப்பனண்ட் 2 பேரை சூஸ் பண்ணுவோம். அப்படிங்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி. நேத்து வந்து நான் வந்து விராட் கோலியையும் ஹர்ஷல் படையும் ட்ரை பண்ணியிருந்தேன். என் ஆப்பனண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டியூப்ளசிஸையும் சிராஜையும் ட்ரை பண்ணிருந்தேன். அப்படிங்கும்போது நான் வந்து விராட் கோலியோட பாயிண்ட் ஒரு 100 பாயிண்ட் வச்சுக்கோங்க, பிளஸ் ஹர்ஷல் படேல் ஒரு 10 பாயிண்ட், 110 பாயிண்ட் தான். ஆனா டியூப்ளசிஸ் வந்து ஒரு 10 பாயிண்ட், ஆனா சிராஜ் வந்து ஒரு 35 பாயிண்ட். அப்படிங்கும் போது யார் வின்னிங்? நம்ம தான் வின்னிங். சோ அதனால 2 பேர் சூஸ் பண்ணணும். இந்த செட்ல இருந்து ஒரு பிளேயர், இந்த செட்ல இருந்து ஒரு பிளேயர். சோ 2 பிளேயர் வந்து நம்ம சூஸ் பண்ணிடுவோம். அந்த நம்மளோட ஆப்போனன்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 பிளேயர் சூஸ் பண்ணிட்டு வருவோம். சோ 2 பிளேயர்ல போட்டி யார் அதிக பாயிண்ட் அப்படிங்கிறது. முன்னாடி டியோ வந்து ஒரே ஒரு பிளேயர் தான், ஒருவேளை ஃபிளாப் ஆயிட்டுனா முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. சோ டியோ ப்ரோ அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கு. இது வரைக்கும் நீங்க குபேரா ஆப்ல ஜாயின் பண்ணல, ஜாயின் பண்ணி சும்மா ஒரு மேட்ச் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நமக்கு போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ ஒருவேளை நேத்து வந்து ஹர்ஷல் படேல் ஃபிளாப் தான், ஆனா விராட் கோலி வந்து 1 சைடா பாயிண்ட் வாங்கி கொடுத்துறாரு. அதனால நம்ம வின் பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் ஒரு பிளேயர் நல்ல ஸ்ட்ராங்கா ட்ரை பண்றதுனாலே வின் பண்ணிடலாம். ஸோ அதனால ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா குபேரா ஆப்ல ஜாயின் பண்ணி இந்த மெத்தடுக்காகவே நீங்க வந்து பிளே பண்ணலாம். ஸோ ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஹைதராபாத்தோட ஹோம் பிட்ச்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கு. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போத் பேட்ஸ்மேனுக்கும் ஹெல்ப் பண்ணும், பவுலர்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட்ல வந்து ரொம்ப முக்கியமான ரோல் வந்து மிடில் ஓவர்ஸ்ல எடுக்கலாம். நல்லா டேன் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா ஸ்பின்னர் வந்து கேமை வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து லாஸ்ட் இயர்ல என்ன மாதிரியான ரெக்கார்ட்ஸ் இந்த பிட்ச்ல நடந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஸ்கோர் போச்சு. இந்த மேட்ச் பாருங்க, எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து ஒரு 180 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் போயிருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆர்சிபி வந்து 8 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க. இங்கேயும் எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் லக்னோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 180 பிளஸ் ஸ்கோர் போயிருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் வந்து அதிகமா விக்கெட் எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட்டை விட. அடுத்து கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோர் வந்து ஒரு 170 பிளஸ் ஸ்கோர் போயிருக்கு. இந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட்டா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து அதிகமா விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்க டிசி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 140 பிளஸ் ஸ்கோர் போயிருக்கு. இதுல வந்து ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸும் ஈக்குவல் பேலன்ஸ்ல தான் இருக்காங்க. ஸ்கோர் வந்து நல்லாவே போயிருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். லாஸ்ட் 4 மேட்ச் ரிசல்ட் பார்த்துக்கோங்க என்ன மாதிரி போயிருக்கு அப்படின்னு. ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல 7 ஐபிஎல் மேட்ச் நடத்தினாங்க. அதுல 4 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 3 பேட்டிங் செகண்டும் இது பண்ணாங்க. 150க்குள்ளே 5 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. 169க்குள்ள 1 இன்னிங்ஸும், 189க்குள்ள 6 இன்னிங்ஸும், 190 பிளஸ் பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஹை ஸ்கோர் ஆர்ஆர் 203 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. லோ ஸ்கோர் எஸ்ஆர்ஹெச் 131. ஆவரேஜான ஸ்கோரா 170ல இருந்து 180 வரைக்கும் மேபி நீங்க எதிர்பார்க்கலாம். சோ இன்னைக்கான நம்ம கிவ் அவே கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து யார் வின் பண்ணுவா? எம்ஐ வின் பண்ணுவாங்க, எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுவாங்களா? ரெண்டாவது இன்னைக்கு யார் வந்து அதிகமா விக்கெட் எடுப்பா அப்படிங்கறத சொல்லிக்கோங்க. மூணாவது வந்து நம்மளோட எப்போ ரெகுலர் கொஸ்டின் தான், யார் இன்னைக்கு மேட்ச்ல மோஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுப்பா அப்படிங்கறத சொல்லிருங்க. சோ கமெண்ட் கிவ் அவேல வந்து வீடியோவை ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க, யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்க, யார் அதிகம் விக்கெட் எடுப்பான்னு சொல்லுங்க, யார் மோஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறதையும் நீங்க சொல்லிருங்க. அண்ட் 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எம்ஐக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் 21 மேட்ச் நடந்திருக்கு. அதுல 12 மேட்ச் வந்து எம்ஐ வின் பண்ணிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் 9 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. 9 மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் கிட்ட எம்ஐ தோத்துருக்காங்க. 12 மேட்ச் மும்பை கிட்ட எஸ்ஆர்ஹெச் தோத்துருக்காங்க. மும்பையோட ஹை ஸ்கோர் 235 ரன், லோ ஸ்கோர் 87. எஸ்ஆர்ஹெச்சோட ஹை ஸ்கோர் 200, லோ ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 96.
ஸோ இப்போ நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து பவுலர்ஸ் பேட்டில் வந்து பெருசா ரெண்டு டீமுக்குமே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொடுக்கல. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷனுக்கும் வந்தாச்சு. எஸ்ஆர்ஹெச் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து கேகேஆருக்கு அகைன்ஸ்டா விளாண்டு போராடி தோத்த டீம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நின்று இருந்தா ஈஸியா வின் பண்ணக்கூடிய மேட்ச் தான். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே டபுள் ஆப்ஷன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ டபுள் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மயங்க் அகர்வால் கிடையாது, அபிஷேக் சர்மா கிடையாது, திரிபாதிக்கு கிடையாது. மார்க்ரமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து இப்போ ரீசெண்டா முன்னாடிலாம் அட்லீஸ்ட் ஒரு 2 ஓவரோ 1 ஓவரோ பவுல் பண்ணுவார். இப்போ எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா அவர் வந்து பெருசா பவுல்ல வந்து அவரை வந்து இன்வால்வ் பண்ணிக்கவே கிடையாது. அப்படியே பவுல் பண்ணாலும் 2 ஓவர் தான் பவுல் பண்றாரு. இந்த SA T20லயுமே பாத்தீங்கன்னா மார்க்ரம் வந்து எல்லா மேட்சும் பவுலிங் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. பெருசா ஒரு பவுலிங் ஆப்ஷனே விட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்பயாச்சும் ரொம்ப ரேரா தான் பவுல் பண்றாரு. அவங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. அதையும் மீறி அவர் போடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அதனால முதல் டபுள் ஆப்ஷன்ல வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கிளாசனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்ல 63 ரன் அடிச்சாரு. பிளஸ் அவர் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால அது ஒரு டபுள் ஆப்ஷன்ங்கிறதுனால கிளாசனுக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டார் ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துடலாம். முதல் இம்பார்ட்டன்ட் வந்து கிளேசன் தான். அடுத்து அப்துல் சமடுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டபுள் ஆப்ஷன் கிடையாது. அடுத்து சபாஸ் அகமடுக்கு வந்து டபுள் ஆப்ஷன் இருக்குது. அவர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்கும் ஆடுவார், பிளஸ் பவுலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா ஒரு 1 ஓவரோ 2 ஓவரோ பவுல் பண்ணலாம். பட் அந்த ஸ்டார் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற லெவலுக்கு ஸ்மால் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற லெவலுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. நீங்க ஒரு ட்ரம்ப் பிக்கா வேணா நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 16 ரன் அடிச்சாரு லாஸ்ட் மேட்ச்ல, பிளஸ் 1 ஓவர் மட்டும் தான் பவுல் பண்ணாரு. பட் பவுலிங்க்கு இந்த மேட்ச்ல வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஃபாஸ்ட் தான் நிறைய வச்சிருக்காங்க. மார்க்கண்டே மட்டும்தான் மெயின் ஸ்பின்னர். அதனால சபாஸ் அகமடுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சில ஓவர் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரம்ப் பிக்கா வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி யாருக்குமே கிடையாது. யான்சனுக்குலாம் நம்ம இப்போ SA T20னா அவர் பேட்டிங் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணுவார்னு சொல்லலாம். பட் IPL பொறுத்த வரைக்கும் அவர்லாம் ஒரு ஏதாச்சும் ஒரு மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியாது. நம்ம எல்லா மேட்சும் டபுள் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் யான்சன் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து 3 ஓவர் பவுலிங் பண்ணி 0 விக்கெட். ஆனா அவர் வந்து அந்த டீமோட ஸ்டார்டிங்ல பவுல் பண்ணுவார். 1வது ஓவர், அடுத்து ஒரு 3வது ஓவர், தேவைப்பட்ட 5வது ஓவர். அது மட்டும் கிடையாது, SRHக்கும் கிடையாது. அந்த SA T20 விளையாடும் போது கூட பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு விளையாடும் போது கூட பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுக்கிறது வந்து ட்ரெண்ட் போல்ட் மாதிரி இவரும் வந்து பாத்தீங்கன்னா யான்சனும் நல்லா விக்கெட் எடுப்பாரு. பட் இந்த மேட்ச்ல வந்து நீங்க அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு ட்ரம்ப் பிக்கா வேணா நீங்க வந்து அவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாமே தவிர ஸ்டார் பிளேயர்ல வந்து அவர் வர மாட்டாரு. அடுத்து கம்மின்ஸை பொறுத்த வரைக்கும் மிடில்லயும் கொஞ்சம் அட்டாக் பண்றாரு, டெத்லயும் ஒரு சில ஓவர் பவுல் பண்றாரு. அதனால கம்மின்ஸை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி இருக்கிற காரணத்தினால எப்ப வேணாலும் பவுல் பண்றதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நீங்க வந்து ஸ்டார் இம்பார்ட்டன்ட் வந்து கம்மின்ஸுக்கு வந்து நீங்க தாராளமா கொடுக்கலாம். அடுத்து புவனேஸ்வர் குமாரும் அந்த டீமோட ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பவுலரா இருக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் பவுலிங் பண்ணி 0 விக்கெட். 2 ஓவர் நல்லா பவுல் பண்ணாரு அந்த பவர் பிளேயர். அதுக்கப்புறம் தான் ரொம்ப அடி வாங்கிட்டாரு. ஆனா இருந்தாலும் பூவி வந்து முன்ன மாதிரி பெரிய ஃபார்ம்ல கிடையாது. நீங்க வேணா ஒரு கிராண்ட் லீக்ல வேணா வந்து புவனேஸ்வர் குமார் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஒருவேளை இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பூவியை எடுக்கல, பூவி வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்தா கூட உங்களுக்கு ஸ்மால் லீக்ல பூவியால பெரிய பிரச்சனை வராது. ஏன்னா நம்ம ஆப்போனன்ட் எல்லாருமே பூவியை வந்து மோஸ்டா வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து நட்ராஜன் வந்து லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணாரு. 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணி 2 விக்கெட். நட்ராஜன் வந்து பாத்தீங்கன்னா டெத்ல பவுலிங் பண்றதுனாலே நம்ம அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால ஸ்டார் பிளேயர்ல வந்து கண்டிப்பா நட்ராஜன் வந்துருவாரு. மினிமம் பாத்தீங்கன்னா அந்த டெத்ல வந்து அட்லீஸ்ட் 1 விக்கெட்னா கூட எடுத்துருவாரு. ஒரு பேட்ஸ்மேன் வந்து 30 ரன் ஸ்கோர் பண்றத நட்டுவால வந்து வாங்கி கொடுக்க முடியும். அதனால நட்டு வந்து ஒரு ஸ்டார் பிளேயர்ல வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மார்க்கண்டே வந்து இந்த டீம்ல இருக்கக்கூடிய மெயின் ஸ்பின்னர். கம்பல்சரியா கண்டிப்பா 4 ஓவர் பவுலிங் பண்ணுவாரு. லாஸ்ட் சீசன்லயுமே நல்லா விக்கெட் எடுத்தாரு. அதை கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல விக்கெட் எடுத்தாரு. அதனால மார்க்கண்டே பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ல ஒரு ஸ்டார் பிளேயர்ல வந்து நமக்கு வந்துருவாரு. அதுக்கடுத்து பேட்டிங் ஆப்ஷன் போனீங்கன்னா மயங்க் அகர்வாலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிரடியா விளையாடக்கூடிய பிளேயர். வந்தா வருது போனா போகுது. ஒரு 20ல இருந்து 30 ரன் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டப்புனு வந்து அந்த ஸ்கோரை வந்து அடிச்சு கொடுத்துருவாரு. அதனாலே நீங்க வந்து மயங்க் அகர்வாலுக்கு வந்து ஒரு ஸ்டார் பிளேயர் கொடுக்கலாம். அபிஷேக் சர்மா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மயங்க் அகர்வாலை விட கம்மி தான். பட் இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச்ல 32 ரன் ஸ்கோர் பண்ணாரு. இம்பாக்ட் பிளேயரா தான் உள்ள வர்றாரு. ஸோ இது அபிஷேக் சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயரா தான்
ஓப்பன் வராரு, நீங்க வந்து ஒரு ட்ரம்ப் பிக்கா வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி பெருசா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கிடையாது. அடுத்த ட்ரிப்பாதி ஒரு சீசன்லாம் சூப்பரானாரு, லாஸ்ட் சீசன்லயுமே பெருசா இல்ல, இந்த சீசன்லயுமே இப்போ முதல் மேட்ச் வந்து ஒரு 20 ரன் ரொம்ப உருட்டி தான் ஆடுறாரு, பாலுக்கு பால் தான் லாஸ்ட் மேட்ச்லயுமே ரன் ஸ்கோர் பண்ணாரு. அதனால நீங்க வந்து ஒரு ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரிப்பாதியை வந்து ஒரு ட்ரம்பிக்கா வேணா யூஸ் பண்ணுங்களே தவிர ஸ்மால் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மார்க்ரம்க்கு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் லிஸ்ட்ல தான் வைப்பாங்க, பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் லிஸ்ட்ல வேணாம், அதுக்கு பதிலாக நீங்க வந்து ட்ரிப்பாதியை கூட வந்து ஸ்டார் லிஸ்ட்ல வந்து எடுக்கலாம். ஸோ யாரெல்லாம் ட்ரிப்பாதியை வந்து எடுக்கலையோ மார்க்ரம் போறீங்களோ மார்க்ரம்க்கு பதிலாக நீங்க வந்து திருப்பதி கூட போல. மார்க்கம் வந்து ஐபிஎல் வந்து பெர்ஃபெக்டா ஆடி நான் பார்த்ததே இல்லை, நிறைய மேட்ச்லாம் சூப்பரா ஸ்கோர் பண்ணது கிடையாது. பவுலிங் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே எடுப்பாங்க. நீங்க வந்து இந்தியன் பிளேயர்ஸை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா பட் சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மார்க்ரமா தான் ஸ்டார் பிளேயரா வச்சுட்டு போகணும். அப்துல் சமடை வந்து நீங்க ஜிஎல்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போதும், ஏன்னா ஸ்மால் லீக்ல யாருமே பெருசா எடுக்க மாட்டாங்க, மிஞ்சி போனா ஒரு 10% தான் எடுக்கவே செய்வாங்க அப்துல் சமடை. அதனால ஸ்மால் லீக்ல அவரை வச்சு பெரிய பாதிப்பு வராது. ஸோ ஸ்டார் பிளேயர் லிஸ்ட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மயங்க் அகர்வால் ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க, மார்க்ரமா திருப்பதி அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது வந்து கிளாசன், நாலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மின்ஸ், அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா நட்டு, ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கண்டே. ஸோ இந்த 6 பிளேயர்ஸுக்கும் நீங்க நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிளஸ் அந்த ட்ரம்ப் பிக்கா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ஒன்னு அபிஷேக் சர்மா, ஒன்னு சபாஸ் அகமடு, ஒன்னு யான்சன், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க வேணும்னா நீங்க ஸ்மால் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மும்பை டீம். ஸோ மும்பை டீம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஈஸியா வின் பண்ண வேண்டிய மேட்ச் வந்து கொஞ்சம் போராடி தோத்தாங்க. ஸோ அதுக்கு காரணம் அவங்களோட பேட்டிங் லைனப் தான். ஸோ இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டாப்ல ஆடக்கூடிய முதல் 5 பிளேயரும் பியூர் பேட்டிங் தான். அதுல ஏதோ இசான் கிசானுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு ஸ்டார் பிளேயர் லிஸ்ட்ல வந்து நீங்க கொண்டு வரலாம். பிளஸ் அவருக்கான பேட்டிங் ஆப்ஷனும் இருக்கு, ஓப்பனிங்கா ஆடுறதுனால நீங்க வந்து தைரியமா இஷான் கிஷானுக்கு வந்து நீங்க வந்து ஸ்டார் ஆப்ஷன் வந்து நீங்க கொடுக்கலாம். மற்றபடி பிரேவிஸ், திலக் வர்மா, டிம் டேவிட் யாருமே பெருசா பவுலிங் ஆப்ஷன் எடுக்க மாட்டாங்க. ரோஹித் சர்மா சரி, இந்த 6 பேருக்குமே டபுள் ஆப்ஷனே கிடையாது. முதல் டபுள் ஆப்ஷன் வரக்கூடிய பிளேயரே இந்த டீம்ல வந்து ஹர்திக் பாண்டியா தான். பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்லயும் 11 ரன் ஸ்கோர் பண்ணாரு, பிளஸ் 3 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. ஆனாலும் அந்த டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஹர்திக் பாண்டியா, இஷான் கிஷானுக்கு வந்து ஸ்டார் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கோட்ஸி, அதுக்கப்புறம் பும்ரா, அடுத்து வந்து சாவ்லா, இந்த 3 பேருமே என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டார் பிளேயர் தான். அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி பண்ணாட்டினாலும் சரி, ஏன்னா 3 பேருமே நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய விக்கெட் டேக்கிங் பவுலர். அதனால இந்த 3 பேருக்குமே நீங்க வந்து ஸ்டார் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த முலானி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர், லூகுட் வந்து ஃபாஸ்ட் போலர், லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் போலர். ஒரு ட்ரம்ப் பிக்கா வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த 2 பேரையுமே. சரி, இல்ல முலானியை வந்து நீங்க ஜிஎல்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போதும், லூகுட் வந்து ட்ரம்ப் பிக்கா மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா கோட்ஸையும் பும்ராவும் டெத்ல பவுல் பண்றாங்க. டெத்ல பவுல் பண்ற பிளேயர் வந்து கண்டிப்பா ஸ்டார் பிளேயர், அதனால கொடுத்துருக்கேன். சாவ்லா எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் கண்டிப்பா எடுத்து கொடுப்பாரு, மெயின் ஸ்பின்னரா இருக்காரு. அதனால சாவ்லாவும் சரி, கோட்ஸி, பும்ரா, ஸோ இந்த 3 பேருக்குமே அதனாலதான் நம்ம வந்து ஸ்டார் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். லூகுட் வந்து நல்ல டேலண்டான பவுலர். இந்த பிஎஸ்எல், இந்த பிபிஎல், அதுக்கப்புறம் இந்த இங்கிலாந்து 100 லீக், இந்த மாதிரி லீக்ல எல்லாம் ஒரு பெஸ்ட் பவுலரா இருப்பார். எல்லா மேட்சுமே 2ல இருந்து மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் 3 விக்கெட்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. அதனால லூகுட்டை ஃபோக்கஸ் பண்றவங்க ட்ரம்ப் பிக்கா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. முலோனியை வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பேட்டிங் ஆப்ஷன் வந்தீங்கன்னா ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச் வந்து 43 ரன், இஷான் கிஷான் வந்து டக் அவுட், அடுத்து தஹீர் வந்து பாத்தீங்கன்னா 20 ரன். ஸோ எப்படி அடுத்து வந்து பிரேவிஸ் 46 ரன், அடுத்து திலக் வர்மா 25 ரன், டிம் டேவிட் வந்து 21 ரன். இதுல வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்டார் ஆப்ஷன்ல கொடுக்கறதுனால நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறேன். ஏன்னா எல்லாருமே கண்டிப்பா ரோஹித் சர்மா எடுப்பாங்க. பட் நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்கா போட நினைக்கிறவங்க வந்து அந்த இடத்துக்கு மேல திலக் வர்மாக்கு வந்து நீங்க வந்து ஸ்டார் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெஸ்டாவே இருக்கும்னு தோணுது. ஏன்னா ரோஹித் சர்மா மேபி அந்த ஸ்டார்டிங்ல கொஞ்சம் திணறினார்னா திலக் வர்மா வந்து கொஞ்சம் நிதானமா ஆடி கூட அந்த 25 ரன்னுங்கிறத எல்லா மேட்சுமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. ரோஹித் சர்மா வந்து சில மேட்ச் வந்து டப்புன்னு ஒரு சிங்கிள் டிஜிட் அவுட் ஆயிடுவார். ஆனா திலக் வர்மா வந்து மினிமம் ஒரு 20ல இருந்து 30 ரன் வரைக்கும் எல்லா மேட்சுமே கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் நண்பா.
டிம் டேவிட் மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் யாருமே ஸ்மால் லீக்ல ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க வந்து கிராண்ட் லீக்ல வேணா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, தைரியம் வந்து கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பிரேவிஸ் மேபி உங்களோட ட்ரம்ப் பிக்கா இருக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்டார் ஆப்ஷன் படி பாத்தீங்கன்னா ஒன்னு திலக் வர்மா இல்லைன்னா ரோஹித் சர்மா. என்னோட ஆப்ஷன் திலக் வர்மா ஃபர்ஸ்ட் ஸ்டார் பிளேயர், ரெண்டாவது இஷான் கிஷான், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா, நாலாவது வந்து பாத்தீங்கன்னா கோட்ஸி, அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா சாவ்லா, ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா பும்ரா. ஸோ இந்த டீம்ல 6, அந்த டீம்ல 6 கொடுத்துருக்கோம். அந்த 6ல இருந்து இந்த மொத்த 12 பிளேயர்ல இருந்து 11 பிளேயரா கன்வெர்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ட்ரம்ப் பிக்கா பிரேவிஸ் பார்த்துருக்கோம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லூகுட் பார்த்துருக்கோம். அந்த 2 பிளேயர்ஸுமே வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் படி பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு. கிளாசன், இஷான் கிஷான், திலக் வர்மா, மயங்க் அகர்வால், ஹார்திக் பாண்டியா, பும்ரா, கம்மின்ஸ், சாவ்லா, கோட்ஸி, மார்க்கண்டே, நட்ராஜன். ஸோ பவுலிங் ஆப்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு பேட்டிங் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சில சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. பட் கண்டிப்பா பவுலர்ஸ் வந்து ஒரு 35 பாயிண்ட் கிட்ட நமக்கு வந்து ஸ்வேரா வாங்கி கொடுப்பாங்க. கேப்டனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வந்து ஹார்திக் பாண்டியாவை தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப பேட்டிங்கும் இருக்கு பவுலிங்கும் ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறதுனால பும்ரா, நட்டு, இஷான் கிஷான், கிளாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்டான விசி ஆப்ஷன்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல நம்ம பும்ராவை தான் கேப்டனா ட்ரை பண்ணோம், 3 விக்கெட் கிட்ட ஸ்கோர் பண்ணாரு. நட்டு வந்து பாத்தீங்கன்னா டெத்ல பவுலிங் பண்றதுனால என்னதான் இருந்தாலும் அவர் பால் அடிபட்டாலும் 2 விக்கெட் கிட்ட சாலிடா எடுத்து கொடுப்பாரு. இஷான் கிஷான் மேபி ரிஸ்கான ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க, கிளாஸ்லயும் அதே மாதிரி ரிஸ்கான ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 2 பேருக்குமே டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து சேஃபான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கும். ட்ரம்ப் பிக்ல திரிபாதி, சபாஸ் அகமது, ஹைரு, அடுத்து லூகுட், புவனேஸ்வர் குமார், இந்த 5 பேரையும் கொஞ்சம் தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரம்ப் ஆப்ஷனா உங்களுடைய கிராண்ட் லீக் டீமா இருந்தாலும் சரி, அது ஸ்மால் லீக் டீமா இருந்தாலும் சரி, ரிஸ்கா ட்ரை பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன், எம்ஐ வெர்சஸ் எஸ்ஆர்எச் 8வது மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ மறக்காம நீங்க இது வரைக்கும் குபேரால ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பரான அப்டேட், டியோ ப்ரோ அப்படிங்கிற ஒன்று வந்திருக்கு, 2 பிளேயர் செலக்ட் பண்றது. ஸோ மிஸ் பண்ணாம அதை ஜாயின் பண்ணி ஒன்ஸ் பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்டாகவும் இருக்கும், பிளஸ் ஏர்ன் பண்றதுக்கும் வசதியாகவும் இருக்கும். ஸோ மறக்காம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.